தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சிக்கலில் சிக்கினார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சிக்கலில் சிக்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் தொடர்ச்சியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் அதிமுக ஆட்சியில் சபாநாயகராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்தவர். சபாநாயகர் தனது தொகுதியை சிங்கப்பூர் போன்று வைத்திருந்தார். ஆனால் கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் இஸ்லாமியர்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லை. அதனால் தோல்வி அடைந்தார். தற்பொழுது மீண்டும் ராயபுரம் தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என முனைப்பு காட்டி வருகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைந்தால் 10,000 ரூபாய் நியாய விலை கடை அட்டை வைத்துள்ளவர்களுக்கு வழங்கப்படும் என அறிவித்தார். அதற்கு முன் மாதிரியாக அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் 10,000 ரூபாய் போலி காசோலை பொதுமக்களுக்கு வழங்கி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மறுநாள் இந்த காசோலையை கொண்டு போய் வங்கியில் செலுத்தி 10,000 ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம் என பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். 10,000 ரூபாய் போலி காசோலை வழங்கி வருகிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியிலும் இது தீவிரமாக இந்த பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளது. திமுகவினர் கையுங்களவுமாக பிடித்து பறக்கும் படையிடம் ஒப்படைத்தனர். இந்திய தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 10,000 ரூபாய் போலி காசோலை பொதுமக்களுக்கு வழங்கி பொய் பிரச்சாரம் செய்ததாக ராயபுரம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சிக்கலில் சிக்கியுள்ளார். அவர் இந்த முறை வெற்றி பெறுவாரா என்பது கேள்விக்குறி. இந்த முறையும் பாஜக கூட்டணியில் தான் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது 10,000 ரூபாய் போலி காசோலை அதிமுக ஜெயக்குமாருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது.